மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே, எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே என்று மாணிக்க வாசகர் நமக்கு பாடித் தந்திருக்கிறார். ஞானம் என்பது இருவகை: அபர ஞானம், பரஞானம். அறிவியல், மானுடவியல், உளவியல், நிலவியல், வானியல், மருத்துவம் என மாந்தர்கள் கண்டுபிடித்த அனைத்து அறிவியல் புலங்களும், வேதங்கள், வேதாந்தங்கள், உபாங்கங்கள், மொழியியல் அனைத்தும் அபரஞானமாகும். பரஞானம் என்பது எந்த சொல்லானது புத்தியில் புகுந்து ஆத்மாவை மறைக்கும் அறியாமையை அகற்றி ஆத்ம ஞானத்தை புத்தியில் விளங்கச் செய்கிறதோ அது பரஞானமாகும். அந்த மெய்ஞான மெய்ச்சுடரும் அதை ஏற்றி வைக்கும் சொல்லும் ஒன்றே ஆகும். அந்த ஞானம் பெற்றிராத என்னிடம் அந்த பரஞானத்தை நல்கிய பெருமானே என்று ஏற்றுகிறார். அஞ்ஞானத்தை அகழ்விக்கும் நல்ல அறிவு ஒன்று மட்டுமே பரஞானம். ஏனைய ரிக், யஜூர், சாம, அதர்வனம், யக்ஞம் முதலான அனைத்து ஞானமும் முக்கியமில்லாத அபர ஞானமே என்று மாணிக்க வாசகர் நமக்கு அறிவுறுத்துகிறார். சிவபுராணம் எனும் நூலுக்கு சுவாமி சங்கரானந்தாவின் விளக்க உரை புத்தகத்திலிருந்து 54வது பக்கம்.